உனக்கு இஎஸ்ஐ கிடையாது, பிஎஃப் கிடையாது, குரூப் இன்சூரன்ஸ் கிடையாது, எந்த திட்டமும் உனக்கு கிடையாது. இதான் கொள்கையை, அரசுடைய கொள்கை. அமர்த்து துரத்து. இதைத்தான் ஒன்றிய அரசாங்கம் 1/4/2026 இருந்து இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் அமல்படுத்தி இருக்கிறது. தொழிலாளர் நல சட்டங்கள் கிட்டத்தட்ட 29 நல சட்டங்கள். தொழிற்சங்கத்தை நடத்துவதற்கே தகுதி இல்லாத அளவிற்கு இன்றைக்கு அனைத்து நிறுவனங்களிலும் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களை முடக்குவதற்குண்டான ஏற்பாட்டை ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு செய்திருக்கிறது. உனக்கு லீவ் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதான்றத நிர்வாகம் தான் முடிவு பண்ணும். உனக்கு சம்பளம் உயர்த்தணுமா உயர்த்தக்கூடாதா என்பதை நிர்வாகம் தான் முடிவு பண்ணும். இந்த நிர்வாகம் போனஸ் உனக்கு வழங்குவதற்கு கூட இந்த முறை போனஸ் உனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாக்கா அவ்வளவுதான், கிடையாது. இதை எதிர்த்து நாம கன்சலேஷன் கூட போக முடியாது, தொழிலாளர் ஆணையர்கிட்ட போக முடியாது. இதற்காக அவங்க ஒரு குழு அமைச்சு வச்சிருப்பாங்க. அந்த குழு பேச்சுவார்த்தை நடத்தும். பேச்சுவார்த்தை நடத்தி இங்க நஷ்டத்துல வரக்கூடிய நிறுவனம் உங்களுக்கு நாங்க கொடுக்க வேண்டிய தேவையில்லைன்னு சொன்னா நம்ம நீதிமன்றத்தை கூட நாட முடியாத அவல நிலைத்தான் இன்றைக்கு இந்த சட்ட தொகுப்பு சொல்லுகிறது.